நடு இரவுல என்னதாங்க நடக்குது? ஒரு பக்கம் ஆதிரை கதறி கதறி கேப்டன் ரூம்ல அழுது கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் எஃப்ஜே ஆதிரி பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப வந்து என்னை வெறுப்பேத்திட்டு இருக்கான், என்னை டார்ச்சர் பண்ணிருக்கான். ஆனா நான் அந்த வீட்டை விட்டு 70 நாள் விட்டு போகும்போது எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு தான் நான் போவேன்ற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைவ்ல நடந்தது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்க மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க, லைக்கே போடாம பாக்குறீங்க. ஒவ்வொருத்தரும் லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆதிரை இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கனி மற்றும் சபரி, அந்த கேப்டன் பெட்ரூம் இருக்குல்ல, தலை பெட்ரூம், அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரே அழுக. ஆதிரை அழுதுகிட்டே இருக்காங்க. எதுக்கு இப்ப ஆதிரி அழுதுட்டு இருக்காங்கன்னு நினைச்சாவே நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஏதாவது பண்ணியிருப்பான் நம்ம எஃப்ஜே, அதுக்கு தான் இவங்க கதறி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னதான் செய்யறது, நான் ஏதாவது போய் பேசினா ஏதாவது ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான், நான் என்னதான் பண்றது. ஸோ இப்போ போய் நேத்தெல்லாம் ஜாலியா இருக்கான், இன்னைக்கு பேசவே மாட்டேங்கிறான். நான் என்ன ஜடமா? நான் என்ன ஜடமா? புரியல. அவன் இஷ்டத்துக்கு தோணும் போது பேசுறான், அவன் இஷ்டத்துக்கு தோணும் போது பேசாம இருக்கிறான். நான் என்ன பண்றது எனக்கு புரியல, சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு கதறி அழுதுட்டு இருக்கான். ஓகே, ஸோ நான் இதை பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாள் ஜாலியாக பேசுகிறான், கொஞ்ச நாள்ல கட் பண்ணி விடுறான். அப்படி பார்த்தா என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, இதுவா தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்டு அழுகுறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சபரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே சபரி கேட்குறான், நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா இல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்களா அப்படின்னும் போது, உடனே நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஃப்ரெண்டா தானே பேசுறேன், அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனைன்னும் போது, அப்படி ஃப்ரெண்டா கூட பேச மாட்டான்றதுதான் எனக்கு பிரச்சனை, ஃப்ரெண்டா கூட இருக்க மாட்டான்றதுதான் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க. உடனே கனி என்ன சொல்றாங்கன்னா, அவன் கூட க்ளோஸா தான் இருக்கான், என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்டா கூட அவளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்குது, ஃப்ரெண்டா கூட சில விஷயங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் கோவமா பிஹேவ் பண்றான், இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போறான், எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி கனி ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆதிரி அடுத்து ஒரு வெடிகுண்டை போடுற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க. 4வது நாள் இருக்குல்ல, 4வது நாள்ல இருந்து அவன் இப்படிதான் பண்றான், திரும்ப 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 இப்படிதான் பண்றான். ஏமா, 4வது நாள்ல இருந்து திரும்ப திரும்ப அப்படி பண்றானே, நீ ஏமா திரும்ப திரும்ப போற? நீ போகாம கம்முன்னு விட்டுருக்கலாம்ல. வாரத்துல இருந்து இப்படி நடக்குதா மக்களே? எனக்கு அதான் ஷாக்கிங்கா இருக்கு. 3 நாள்ல எப்படா அப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவன் 4வது நாள்ல இப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அவன் ஜாலியா வந்து பேசினான். நேத்து கூட ஜாலியா வந்து ஃபன் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டான். இப்ப வராதன்ற மாதிரி நின்றுட்டு பேசாம இருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியலன்ற மாதிரி அழுகுறாங்க. உடனே கனி என்ன சொல்றாங்க, அவன் தான் அப்படி பண்றான்னு தெரியுதுல, அவன் தான் சொல்லிட்டு போறான்னு தெரியுது, நீ பதிலுக்கு சொல்லிட்டு போ, நீ அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயேன், உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஒரு பக்கம் கனி பேசுறாங்க. நியாயமான விஷயம் தானே. ஸோ அவன் தான் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டான், உங்ககிட்ட பேச மாட்டான்னு, உன்னை அவாய்ட் பண்றான்னு தெரியுதுன்னப்ப நீ விட்டு போலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இன்னொரு பக்கம் அது ஒரிஜினல் ஃபீலிங்ஸா இருந்தா அவளை சீக்கிரத்துல விட்டு போக முடியாது, அது யதார்த்தமான உண்மை. ஆனா இங்க ஒரிஜினலான ஃபீலிங்ஸா இதுவா அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியல, அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்படி சொல்றாங்க, என்னால அப்படி பண்ண முடியலன்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க ஆதிரி. சரி, அங்கிருந்து கேமராவை கட் பண்ணா இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜேவும் இன்னொரு பக்கம் ரம்யாவும் பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு பார்த்தா, அங்கே எஃப்ஜே சொல்றாரு, நான் ஓப்பனா சொல்லிட்டேன், பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுக்கு நான் வரலைங்க, நான் அதை பார்க்கவும் இல்லை, இந்த வீட்டுக்கு நான் அப்படி வரல, அப்படி ஒரு ஐடியாவோட இன்டென்ஷனாவும் நான் வரவே இல்லை. அப்படி அதை மீறி அவளுக்கு அந்த இன்டென்ஷனோ அந்த ஒரு ஃபீலிங்ஸோ இருந்தா வெளியே போய் பேசிக்கலாம், வெளியே போய் இருந்திருக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் நான் சொன்னேன். இது என்ன விளையாட்டா? இது விளையாட்டா? 100 கேமரா சுத்தி இருக்கு, 100 கேமரா இருக்கு, அதுக்கு முன்னாடி இப்படிலாம் என்னால காதல் பண்ணலாம், லவ் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலான்றதுக்காக நான் தயாரா இல்லைங்க, நான் ரெடியா இல்லை. இது என்ன ஜோக் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு எஃப்ஜே. ஆனா இதுல எஃப்ஜேவோட ஸ்டாண்டு நியாயமான ஸ்டாண்டு தான். ஏன்னா நாள் அவன் 4வது நாளே சொல்லிட்டான் போது திரும்ப 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 பண்றது அது ஆதிரியோட தப்பு, எஃப்ஜேவோட தப்பு இல்ல. அவன் பல வாட்டி வேலைக்கு தான் போறான், இவங்க தான் போயிட்டு வாலண்டரியா வந்து ஏன் பேச மாட்டேற, ஏன் இது பண்ண மாட்டேற, நேத்தும் அப்படிதான் பண்ணாங்க, இன்னைக்கும் அப்படிதான் பண்றாங்க, டெய்லி இது ஒரு வழக்கமா இது ஒரு விஷயமாவே பண்ணிட்டு இருக்காங்க. இதனால யாருக்கு பேக் ஃபயர் ஆகுதோ இல்லையோ, ஆதிரிக்கு ஹெவியா பேக் ஃபயர் ஆக போகுது. ஒரு வாட்டி சொல்லிட்டா விட்டுருணும், 2 வாட்டி, 3 வாட்டி, 4 வாட்டி கூட, ஒரு 5 வாட்டி அவாய்ட் பண்றாங்க விட்டுருணும் மக்களே. தொடர்ந்து திரும்ப 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 இது பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கு தான் இது ஒரு டேமேஜ் ஆகும், பெரும் கெட்ட பெயரா போகும்ன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, இன்னொரு பக்கம் ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, அவ தள்ளி போறத பார்த்து ஒரு பக்கம் விட மாட்டா போல, நீ தள்ளி போறத பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்ன தகவல் வந்துச்சுன்ற மாதிரி ரம்யா சொல்றாங்க. ஒரு பக்கம் அவ தள்ளி தள்ளி போடுறா, நீ தான் விட மாட்டேன்ற மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சுன்ற மாதிரி ரம்யா கேட்கறாங்க. அட பாவி, அதெல்லாம் இல்லை, ஆப்போசிட், நான் தான் விலகி போறேன், அவ தான் என்ன விட மாட்டா, எனக்கு என்னத்த பண்றதுன்னு தெரியல. அப்போ நீ அவளுக்கு ஏதோ ஒரு ஆசை வர்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருப்படா, அதனால தானே அப்படி வரா அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்ல, எம்மா
நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலமா, அவ கூட ஒரே ஒரு வாரம் நான் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தேன். வாரம் அவ கூட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஓஹோ ஆதிரை எஃப்ஜேன்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆரம்பிச்சிட்டேன் அவகிட்ட இருந்து. அப்படியே அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பேசாம கொஞ்சம் விலகி இருந்தேன். அதுதான் பண்ணிருந்தேன். இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இது அழுதுட்டு இருக்கிறது வீட்டுக்குள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான். பாருலாம் எப்படா நான் மாட்டுவேன்னு காத்துட்டு இருக்கா. ஆல்ரெடி என்ன கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்காக தெளிவா இருந்துட்டு இருக்கா. இப்போ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன மொத்தமா முடிச்சு விட்டு காலி பண்ணிட்டு போயிருவாங்க. எனக்கு இந்த மாதிரி நேமுக்கு எடுக்கிறதே வேண்டான்றது நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விளக்கத்தை எஃப்ஜேவும் கொடுத்துறாரு. இன்னொரு பக்கம் ரம்யா என்ன சொல்றாங்கன்னா, நீ தெளிவா போய் நேர்ல பேசுறா, ஓப்பனா போய் சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல. எதுக்கு அப்புறம் அவ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொய்யான நம்பிக்கை கொடுக்காமன்ற மாதிரி கொடுத்துடுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவ ஒரு மேல நம்பிக்கை வச்சிருப்பா, அதை நீ இல்லைன்ற மாதிரி தெளிவா சொல்லிடுறா அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, என் வாழ்க்கை தாங்க முக்கியம், என் லைஃப் தான் முக்கியம், என் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நான் வீட்டுக்குள்ள வந்தாலும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போறேன், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்லைன்ற மாதிரி தெளிவா நான் ஆல்ரெடி கனியாக்கா கிட்ட சொல்லிட்டேன், அவகிட்டையும் சொல்லிட்டேன், அவ தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்றதையும் சொல்றாரு. இப்ப யார் மேல ஃபால்ட்டு? இவ்வளவு சொல்லி யார் மேல ஃபால்ட் இருக்குன்னா ஆதிரி மேல தான் ஃபால்ட் இருக்கே தவிர இவ மேல ஃபால்ட் இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஸோ நாங்க 2 பேருமே லவ் பண்ற மாதிரி பழகல, அந்த இன்டென்ஷன்லயும் நான் இல்லை, மற்றவங்க பார்வையில் அப்படி தெரிஞ்சதுன்னா நான் 1வது வீக் முடிஞ்சு 1வது வீக் எண்ட்லயோ இல்லை 2nd வீக் ஸ்டார்டிங்லயே நான் சொல்லிட்டேன், அந்த அளவுக்கு கரெக்டா பண்ணிட்டேன். அவ தான் புரியாம இதெல்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எப்ப பார்த்தாலும் நான் விலகி போனாலும் பேச மாட்டேன்னு பின்னாடி வந்துகிட்டே இருக்கா. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. இப்ப பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, அவ பின்னாடி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இவன் தான் ஏதோ அந்த பொண்ணை பண்றான் போல, அந்த பொண்ணு இப்படி வருது, இவன் அப்படி பிஹேவ் பண்றான்ற மாதிரி தானே வெளியே போவோம், எனக்கு தானே இதுவாகும், அது கூட புரிய மாட்டேங்கிறா அவனுக்கு, அது கூட புரிய மாட்டேதா அவளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு. அதை தாண்டி அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருந்தா வெளியே போய் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இதெல்லாம் இருந்தா வெளியே போய் பார்த்துக்கலான்றத நான் சொல்லிட்டேன், அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறான்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், ஆனா நான் போனேன்னா 70 நாள், எப்படி 70 நாள் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு தான் போவேன், அந்த அளவுக்கு ஒரு தயாராக தான் வருவேன்ற மாதிரி ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்காரு. இவ்வளோ கான்ஃபிடென்ட் எங்கிருந்து வந்துச்சுன்றது எனக்கும் தெரியல. ஏன்னா அந்த தைரியத்தையும் ஒரு இதுவோட பேசும்போது ஏதோ ஒன்று எஃப்ஜேக்கு இருக்கு. ஏன்னா எஃப்ஜே பண்ற தப்புகளையும் இதுவுமே வீட்டில் பெருசா கேட்க மாட்டாங்க. அவருடைய மார்க்கிங் ஆட்டிடியூடு, பிஹேவியரு, அவர் பண்ணதுக்கு எதுவுமே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன், பேசிக்கலி இந்த வீட்டில் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் நிறைய எடுக்கல, ஆனா இந்த வாரம் நிறைய ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற ஒரு தைரியம் இருக்கு. பட் பல சம்பவங்கள் காத்து கொண்டிருக்கிறது, ஒருத்தரையும் வச்சு செய்யாம விடமாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி வேற அமைச்சிருக்காங்க போல. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அந்த வீட்டுல பல சம்பவங்கள் பல விஷயங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் ஹேண்டில் பண்ற மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடு, இங்க ஈஸியா இருக்கும், ஆனா அங்க போய் ஹேண்டில் பண்றது தான் பெரிய கஷ்டம்ன்ற மாதிரி யாரோ அட்வைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. நடுவுல கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணலன்னா அது சொல்லி கொடுத்த ஆள் யாரு என்னன்றதை இன்னும் டீட்டெயில் கிடைச்சிருக்கும். இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த அப்டேட்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.